அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதிக நுணுக்கமான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசன் சகல உயிர்களாகவும் சலித்திருக்கிறான். ஈஸ்வரனுடைய ஆத்மாவின் தன்மை என்னவோ அதே அளவிற்குத்தான் அனைத்து உயிர்களும் ஆத்மாவின் தன்மையும் இருக்கிறது. ஈசன் தன்முனைப்பாக தன்னை உயர்த்தி கொண்ட காரணத்தால் தெய்வமாக உயர்ந்திருக்கிறான். சாமானியர்கள் தங்களை உணராத காரணத்தால் தவிக்கிறார்கள். நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்றால் ஈசன் உங்களுக்கு வழிகாட்ட காத்திருக்கிறான். உங்கள் கரங்களை ஈசனை நோக்கி நீட்டுங்கள், நீங்கள் கரை சேர்வதற்கு அவன் தன் கரங்களை நீட்டுவான் என்கிற கருத்துக்களை சொன்ன நல்ல பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இந்த பதிவிலே எம்பெருமான் ஈசனுடைய கருணையின் காரணமாக திருமுறல் பெற்ற அதி உன்னதமான ஞானத்தின் காரணமாக சொல்லக்கூடிய மிக மிக நுணுக்கமான பல கருத்துக்களையும் பார்க்க இருக்கிறோம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை, நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டார்க்கே. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக சீவசக்தியாகிய வாயு சலித்து கிடக்கிறது. அப்படி நான்காக சலித்து இருக்கக்கூடிய சீவசக்தியாகிய வாயு ஒன்றாக இணைந்து ஒடுங்கி புருவ மத்தியத்திலே நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது அடங்கிய மனம் சத்குருவாக மாறி அமைகிறது. சத்குருவாக மாறி அமைந்த மனம் என்பது இந்த உலகத்தினுடைய பொய்மைத்தன்மையை நமக்கு புலப்படுத்துகிறது. ஞான வாயிலின் கதவுகளை திறந்து விடுகிறது. எம்பெருமான் ஈஸ்வரனின் சன்னிதானத்து கதவுகள் திறந்துவிட்ட காரணத்தால் சிவன் என்கிற சிவனுடைய பிரகாசம் நமக்கு மேலிடுகிறது. இந்த பிரகாசம் என்பது ஏதோ அப்போதும் இப்போதுமாக வந்து செல்லக்கூடிய பகல் இரவு போன்ற பிரகாசம் அல்ல. இது எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய பிரகாசம். இந்த பிரகாசத்தை கண்டுவிட்டால் அதன் பிறகு இரவும் இல்லை, பகலும் இல்லை, எப்போதும் பிரகாசம் மாத்திரமே. ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொன்னார்கள், சூரியன் உதித்த போது பிரகாசம் இருக்கும், அப்போது இருள் இல்லை. இப்போது நாம் இருளில் இருக்கிறோம், நமக்குள்ளே பிரகாசம் இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான சூரியன் உதித்து விட்டால் அங்கே ஞானம் என்கிற பிரகாசம் பாய்ந்த போது பகல் இரவு என்பது இல்லாதாகிறது. இரவு என்பது அறியாமை என்கிற மாயை, பகல் என்பது உண்மை ஞானம். இந்த இரண்டையும் நாம் பெறுவதற்கு வாசி பயின்றாக வேண்டும். இதை செய்துவிட்டால் உலகப்பற்றுக்கள் போய்விடும். முறையாக வாசி பழக்கக்கூடியவர்களுக்கு மெல்ல மெல்ல உலகியல் சார்ந்த பற்றுக்கள் என்பவை விட்டு போய்விடும். பற்றுக்களை விட்டுவிட்டவர்களுக்கு மாத்திரம்தான் உண்மையான ஞானம் என்பது கிடைக்கும். உண்மையான ஞானத்தை பெற்றுவிட்ட ஒருவர் நடுங்குவது இல்லை, அஞ்சுவது இல்லை. எதை கண்டு, யாரை கண்டு? யமனை கண்டு அஞ்சுவதில்லை. யமனுக்கே அஞ்சாத நெஞ்சுரம் வாய்த்தான பிறகு மனிதர்களை பற்றிய அச்சமோ கவலையோ இவர்களுக்கு கிஞ்சித்தும் இல்லாத ஆகிவிடுகிறது. எம் ஆறுயிரும் இருநிலத் தோற்றமும் செம் மாதவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திரு அருள் பெற்றவர்க்கல்லால் இம்மாதவத்தின் இயல்பு அறியாரே. அம்மான் என்று இங்கே சொல்லுவது யாரை? அம்மான் என்றால் மாமன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. பொதுவாக புராணங்களை பற்றி சொல்பவர்கள் மாமன் என்று சொல்லுவது திருமாலை, விஷ்ணுவை. மாமன் அருள் இருந்தால் மாதவம் வெல்ல முடியும். இதற்கு யார் விளக்கத்தை சொல்வது? இந்த பாடலுக்கான விளக்கத்தை யார் சொல்வது? ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார். மனம் என்பது விஷ்ணுவாகும். மனதிலிருந்து உற்பவித்த புத்தி, அகங்காரம் ஆகியவையெல்லாம் பிரம்மா என்று சொல்லுகிறார். சித்தம் என்பது சிவனோடு சம்பந்தப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். குறிப்பாக அகங்காரம்தான் பிரம்மா. இந்த அகங்காரம் என்கிற பிரம்மாதான் புலன்கள் வழியாக இந்த உலகை நமக்கு அறிமுகப்படுத்தி ஒரு புதிய உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டி செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். பிரம்மா உற்பத்தியானது விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து என்று சொல்லுவார்கள். அந்த விஷ்ணுவை மாமன் என்று வர்ணிப்பது வழக்கம். இந்த மாமன் உதவி இருந்தால் மகேஸ்வரன் உதவியை பெறலாம். நாம் அரிதிலும் அரிதாக பெற்றிருக்கக்கூடிய இந்த உயிர் அல்லது ஆன்மா என்பது
இரு நிலங்களின் தோற்றமாக இருக்கிறது. ஒரு நிலம் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம், மற்றொரு நிலம் ஆகாய வெளியிலே இருக்கும் பராபரத்தின் சன்னிதானம். இந்த இரண்டு நிலங்களிலும் ஆன்மா இணைந்து வாழ்கிறது. கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் உறங்கும் போது பராபரத்தின் உலகத்திலும், கண் விழித்து உலகிலே இயங்கும் போது பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட, புலன்களால் உருவாக்கப்பட்ட மாயை என்கிற உலகத்திலும் ஆன்மா சஞ்சாரம் செய்கிறது. இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். தவம் தன் வயமாகுவதற்காக செய்யக்கூடிய பயிற்சி. இந்த தவத்தை வெல்ல வேண்டும் என்றால் குரு அருள் வேண்டும். அந்த குரு என்பது யார்? நம்முடைய மாமன் தான், அதாவது நம்முடைய மனம்தான். இந்த மனம் என்பது புலன்கள் வழியாக செல்லாமல் எப்போது தடுத்து நிறுத்தப்பட்டு புருவ மத்தியத்திலே நிலை பெறுகிறதோ அப்போது அது சத்குருவாக மாறி நமக்கு ஞானத்திற்கான பாதையை காட்டிக் கொடுக்கிறது. இந்த தவத்தின் இயல்பை அறியாததின் காரணமாகத்தான், இந்த மனத்தின் மகத்துவத்தை அறியாத காரணத்தால், இந்த மனத்தின் மகா தரத்தை அறியாத காரணத்தால், மனத்தின் மகத்துவத்தை உணராத காரணத்தால் மனத்தை தவறான புலன்கள் வழி செலுத்தி நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலேதான் ஞானம் இருக்கிறது. நெருப்பை கொண்டு உணவை தயாரிக்கலாம், நெருப்பை கொண்டு குளிரை விரட்ட குளிர் காயலாம். ஆனால் அந்த நெருப்பை கொண்டு குடிசைகளை கொளுத்தி பலரை துன்புறுத்தலாம். நெருப்பை பயன்படுத்துகிறவருடைய எண்ணத்தை பொறுத்து இது அமைந்திருக்கிறது. மனதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் மேன்மை கிடைக்கும் என்கிற தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டவன் தன் திறத்தால் தன் வயமாகும் தவத்தை வயப்படுத்திக் கொள்ளுகிறான். தவத்தை வயப்படுத்திக் கொள்ளக்கூடியவனுக்கு அம்மானாகிய மாமனாகிய திருமாலின் ஆசி கிடைக்கும். அது காரணமாக அவன் சுலபமாக ஈஸ்வரனை சென்றடைந்து விட முடியும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர் சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். மரப்பியலர் ஆகிய மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செல்வந்தர்கள் என்றாலும் கூட நாம் பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். என்ன பிச்சை? உலகியல் சார்ந்த பிச்சை மாத்திரமா? இல்லை, அறிவு பிச்சை, ஞான பிச்சையும் கூட நாம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம். இப்படி பற்பல விதமான பிச்சைகளை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கும் இந்த உடல் தாய் தந்தை நமக்கு கொடுத்த பிச்சை. இந்த உடலிலே நாம் வாழ்ந்திருக்கிறோமே, அது எம்பெருமான் ஈசன் கொடுத்த உயிர் என்கிற பிச்சை. உடற்பிச்சையை அன்னை தந்தையும், உயிர் பிச்சையை எம்பெருமான் ஈசனும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு சுவாசிக்கும் காற்றை வாயு பகவான் பிச்சையாக கொடுக்கிறார். உணவதற்கேற்ற உணவை இயற்கை நமக்கு பிச்சையாக கொடுக்கிறது. இப்படி மனிதன் பலவாறும் பிச்சை எடுத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பிச்சையை கௌரவ பிச்சையாக கருதி அதை பிச்சை என்றே உணராமல் இருக்கிறான். இதை உணர்த்தும் விதமாகவே எம்பெருமான் ஈசனை பிக்ஷாடனர் என்கிற தோற்றத்திலேயும் கூட காட்டிக் கொடுத்தார்கள். எம்பெருமான் ஈசன் பிச்சை எடுக்கிறான் என்று காட்டினார்கள். இதன் பொருள், எம்பெருமான் ஈசன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், நாமும் பிச்சை எடுக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உலகியல் சார்ந்த விடயங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மடமையை நீக்க வேண்டும் என்பதுதான் இங்கே திருமணம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு விட்டால் சிறப்போடு வாழ்வதற்கு தேவையான ஞானம் என்கிற செல்வம் நமக்கு கிடைக்கும். ஞானம் என்கிற செல்வத்தை பெற்றுவிட்டால் நாம் செய்த மாதவத்தின் பேச்சை பெற்றவர்களாகும். தவம் என்பது ஒழுக்க நெறி பூண்டு நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஆகியோர் காட்டிக் கொடுத்தபடியாக வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்து நம்முடைய ஆன்மாவை உயர்த்திக் கொள்வதற்காக செய்யும் பயிற்சியாகும். இந்த பயிற்சி என்பது தவமாக நமக்கு வந்து வாய்க்கும். இந்த மாதவத்தை செய்துவிட்டால் பிறப்பு இறப்பு என்கிற இந்த உலகியல் மாயச் சுழலிலே இருந்து நாம் தப்பிவிடலாம். இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இருந்து வருந்தி எழில் தவம் செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க என்றே இருந்து இந்திரனே எவரே வரினும் திருந்தும் தம் சிந்தை சிவன் அவன் பாலே. மன உறுதி கொண்டவர்களை எவராலும் மாற்ற முடியாது. ஒழுக்கத்திலே நிலை நின்று நெஞ்சுரம் பூண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள்
எக்காலத்தும் கெட்டு போக மாட்டார்கள், கெட்டு போக முடியாது. சாதாரணமாக மனிதர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நான் ஒழுக்கமாகத்தான் இருந்தேன், சில காலம் சில ஊரிலே சென்று வாழ்ந்திருந்தேன், அங்கே என்னோடு இருந்தவர்களோடு சேர்ந்த காரணத்தால் எனக்கு மது பழக்கம், புகைப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்கள் தொற்றிக் கொண்டு விட்டன என்று சால்சாப்பு சொல்லுவதையும் பார்த்திருக்கிறோம். மன உறுதி கொண்டவர்கள் எந்த இடத்திலும் ஒழுக்கம் தவறாது வாழ்வார்கள். அரியனுடைய வாழ்க்கை இதற்கு உதாரணம். என்னுடைய நண்பர்கள் என்னை சுற்றிலும் அமர்ந்திருந்து என்னுடைய இளம் பிராயத்திலே மது அருந்துவார்கள், தவறான காரியங்களை செய்வார்கள், புகைப்பிடிப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருந்தும் கூட இதில் என்னதான் இருக்கிறது என்று தொட்டு பார்க்கவோ சுவைத்து பார்க்கவோ எனக்கு என்றைக்குமே தோன்றியதில்லை. ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை மனத்திலே பூண்டிருந்து என் அன்னை தந்தை எனக்கு போதித்த ஒழுக்க நெறி துணையாக நின்று என்னை வழிநடத்தியது. அது காரணமாக தவறானவர்கள் சூழ்ந்திருந்த போதும் ஒழுக்கம் வாழ்ந்திருக்க என்னால் முடிந்தது. கனவிலும் எந்த ஒரு குற்றத்தையும் தவறையும் நான் செய்யாது இருந்ததற்கு காரணம் என்னுடைய குடும்பம், என்னுடைய அன்னை தந்தை எனக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த குடும்ப ஒழுக்கம் என்பதுதான். 2 சகோதரிகளோடு பிறந்தவன். என் தங்கைகள் எப்படி பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று கருதினேனோ அதுபோல மற்ற பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆழ்மனதிலே பதிய வைத்திருந்தேன். எந்த பெண்ணை பார்த்தாலும் சகோதரியாக, தாயாக பார்க்கும் பழக்கத்தை, பக்குவத்தை என் குடும்ப கலாச்சாரம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என் தந்தை எண்ணற்ற ஞான கதைகளை சொல்லிக் கொடுப்பார். அந்த கதைகளை கேட்டு வளர்ந்த காரணத்தால் ஒழுக்கம் என்பது குருதியிலே ஊறிப்போனது. அது காரணமாக தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இருந்த போதும் கூட ஒழுக்கம் சார்ந்து என்னால் வாழ முடிந்தது. எப்போதும் எந்த ஒரு தவறையும் செய்ய வேண்டும் என்று எண்ணத்திலே கூட தோன்றியதில்லை. ஒழுக்க நெறி சார்ந்து வாழ வேண்டும் என்று இருப்பவர்கள் பெருந்தன்மையாளர்கள். அவர்களை பேதப்படுத்தி, அவர்களை குற்றவாளிகளாக்கி, அவர்களை தப்பு செய்ய வைத்துவிட வேண்டும் என்று தேவர்களின் கோனாக, தேவர்களின் அரசனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் முயன்றாலும் கூட நடவாது. இதை புரிய வைக்கும் விதமாகவே ஹரிச்சந்திரன் முதலான எண்ணற்ற ஒழுக்க நெறி வாழ்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தும் கூட அறநெறி பிறழாது, ஒழுக்க நெறி பிறழாது வாழ்ந்தார்கள் என்று சரித்திர கதைகள் உருவாக்கப்பட்டன. எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் தவறிழைக்க கூடாது. திருவள்ளுவநாயனார் சொல்வார், என்றால் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல் என்று. உன் தாய் பட்டினியாக கிடக்கிறாள், மரண தருவாயில் இருக்கிறாள், அவளுக்கு உண்பதற்கு உணவும் பருகுவதற்கு நீரும் தர வேண்டும் என்ற நிலை வந்தாலும் கூட ஒழுக்கம் தவறி தவறுகளை செய்து விடாதே என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருப்பவர்கள் தான் பெருந்தன்மையாளர்கள். அந்த பெருந்தன்மையாளர்களை தேவேந்திரனை நினைத்தாலும் கூட தவறான பாதைக்கு திருப்ப முடியாது. அப்படி திருப்புவதற்கு எவராவது முயற்சி செய்தால் தன் கையிலே இருக்கும் கூரான சூராயுதத்தின் மூலமாக அவர்கள் தலைகளை துணித்து நம்மை காப்பதற்கு எம்பெருமான் ஈசன் தயங்க மாட்டான். காரணம், நம்முடைய சிந்தை சிவத்தை நோக்கி இருக்கிற காரணத்தால் சிவமும் தன் சிந்தையை நம்மை நோக்கி வைத்திருக்கிறது. அது நம்மை காக்க காத்திருக்கிறது. தாய் தந்தையர்கள் தங்கள் குழந்தைகள் வளரும் போதே அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்பதை தாய் தந்தையர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக தன் பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக அவர்களை கண்டித்தும் தண்டித்தும் அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள். இது போன்ற காரியத்தை பலர் செய்திருக்கிறார்கள். கிட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மதிரும். மேன்மக்களாக உயர் குலத்திலே பிறந்திருப்பவர்கள், உயர் குணத்தை கொண்டிருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒரு சமயம் என் தந்தையை அவருடைய நெருங்கிய தோழர் ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய போது என் தந்தையிடம் என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். சேது, உன் பையனை பார்த்தேன்பா, எப்பா என்னம்மா புகை விடுறான் தெரியுமா,
அவனும் அவன் கூட இருக்கிறவனு சேர்ந்து பீடி குடிச்சிட்டு அவனுக்கு ஆடுற ஆட்டம், அடாடா தாங்க முடியலப்பா, கொஞ்சம் கண்டிச்சு வைப்பா அவன் மகனை என்ற வார்த்தைகளை சொன்னார். இதை கேட்டவுடன் என் தந்தை தவறாக புரிந்து கொண்டு எங்கே என்னை வந்து தாக்கி விடுவாரோ, நாம் தவறு செய்யவில்லையே என்று நான் அஞ்சு நடுங்கியபடி இருந்தேன். என் தந்தை பதில் சொன்னார், டே படபட போக்கிப்பட, என் மகனை பத்தி எனக்கு தெரியும்டா. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் என் பையன் தப்பு பண்ண மாட்டான்டா, எனக்கு தெரியும்டா அவனை பத்தி, நீ யாரா அவனை பத்தி சொல்றதுக்கு, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, படப்பட பொக்கிப்பட. இப்படியே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை என் தந்தை உதிர்த்தார். இந்த வார்த்தை என் தந்தை என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறித்தது. அன்று என் மனதிலே நான் பூண்டிருந்த வைராக்கியம் இன்னும் வலுவாகி போனது. என் தந்தை நினைத்ததைப் போல என் ஆயுட்காலம் முழுவதும் நேர்மையை தவறாது, நீதி நெறி வழுவாது வாழ்வேன் என்பதை அந்த சின்னஞ்சிறு பிராயத்திலேயே மனதிலே ஆழ பதிவு செய்து கொண்டு விட்டேன். அருமை சகோதர சகோதரிகளே, நல்லவர்களாக வாழ்வது அதற்கு மற்றவர்கள் நற்சான்று தருவது என்கிற காரணத்திற்காக அல்ல. நாம் நன்னெறி பூண்டு வாழ்ந்திருந்தால் நமனை வெல்லும் ஆயுதத்தை எம்பெருமான் ஈசன் நமக்கு தருவார். நீங்கள் கேட்காவிட்டாலும் தருவார். ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருப்போம், உன்னத லட்சியத்தை அடைவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.